நம்ம சேனலோட 300 வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகுது இது. ஸோ உங்களுக்கு நான் கேமரா வழியாகவே காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து ஹாலில் வந்து டிவி ஓடிட்டுருக்கேன். அதனால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் மைக் போடுற ஆப்ஷன் இல்லாதனால நான் போடல. ஏன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மைக் தான், ஒயர்லெஸ் மைக் இல்லை. அதுதான் கம்மி ரேட்டுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன லெவலில் தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அப்படி இந்த நம்மளோட சேனலோட 300 வீடியோ இவ்வளோ. ஏன் சொல்ல போனோம்னா அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இருங்க. விளாடும்போது ஆக்சுவலி இன்றைக்கி ஈவெண்ட்டெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஒரு ஈவெண்ட் நான் ஆல்ரெடி விளாடிட்டேன். இப்போ அடுத்தடுத்த ஈவெண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளாட்லாம். ஸோ நம்ம சேனலோட 300 வீடியோ இந்த சண்டே அப்லோட் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். 300 வீடியோஸில் 65 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1 இயராக வீடியோ போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் 100 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 1000 1K வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க ஈவெண்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். வாங்க வாங்க. ஸோ இது அடுத்த ஈவெண்ட். வாங்க ப்ளே நம்மளே விளாட்லாம். ஏன்னா வித் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ இல்லை. நமக்கு இப்போ என்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல சரியா. ஸ்டார்டிங்லேயே லேசர் மட்டும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக செத்தேன். என்ன வரப்போகுதுன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் நான் வரக்கூடாதுன்னு நினச்சா பிளாக் டேஷ் டேர்ம்ஸ் இல்லைங்க. இப்போ நம்ம 4 பேர் டீமு, நாங்கள் 4 பேர். ஆனால் யார் யாரெல்லாம் எங்கள் டீம் இருக்கான்னு இன்னும் தெரில. எப்படியோ நான் ஃபஸ்ட்டு லெவலில் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல். ஸோ அவசரமாக பேசக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன். சரி வாங்க கைஸ். இங்கே நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே ஜியாகிரஃபி சிவிக்ஸ்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. இத்தனை நாளாக ஏன் எக்ஸாம் வரலன்னு வந்து போச்சு. இத்தனை நாளாக ஏன் வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட்டு அவன் எங்கே என்ன தெரிய மாட்டான் பையனா அந்த மாதிரி குவாலிஃபைட். எஸ். ஸோ இப்போ அடுத்த லெவலும் இதே தான் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஈவெண்ட் ப்ளே பண்ணப்போ இதே தான் நடந்துச்சு. ஃபைனல் லெவல் மட்டும் மாறி இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து சொல்ல போனால் 50th வீடியோ இருக்கட்டும், 100th வீடியோவாக இருக்கட்டும், 150, 200, 250, 300, 250 இப்போ 300 வீடியோ தான் வீடியோவாக போடுறோம். மற்றபடி 150, 100, 200, 250 எல்லாமே ஷார்ட்ஸ் தான். அந்த ஸ்பெஷல் வீடியோவை நான் வீடியோவாக மேக் பண்ணல. பட் திஸ் டைம் 300 வீடியோஸ்க்கு நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சண்டேயில் வந்துச்சு. ஆனால் மண்டேயில் வந்து மண்டே போட்டிருப்பேன் நான். எங்கள் டாக்டர் பேசக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன். நீ என்னமோ தெரியல வாயை தந்தாலே அவசரமாக வருது. வெயிட் பண்ணுங்க லெவலுக்கு போய். ஸோ நான் நினச்ச மாதிரியே அதே லெவல் தான். நாங்கள் 4 பேருமே டீமு தான். பட் நான் குவாலிஃபை ஆகணும். ஏய் தள்ளுங்கடா, ஏன் வலி தனி வலி. அண்ணா 10 10 10 10 10. ஏய் ஜஸ்ட் 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 லைக் தட் நான் ஹேண்டில் பண்ண எல்லாத்தையும். பட் இதில் 2 பேர் தான். அதனால் ஜாலியாக நம்மளால் விளையாட முடியாது. 2 பேர் தான் 2 பேர் தான் விளையாடவே முடியும். அப்படி பார்த்தா கூட அடுத்த லெவலில் நான் அவுட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது. நோ 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 நாட் அவசகுணமாக பேசக்கூடாது. ஏய் அப்பா அப்பா ஜஸ்ட்டு எல்லா டைமும் ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிக்கிறேன். அப்படியே ஜஸ்ட்டில் ஓகே. சோஷியல் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறா. ஓ மை காட் எலிமினேட் ஆகிட்டோம். லீவ். இதுக்கு மேலே இந்த பார்ட்டியில் இருக்கிறது ஜஸ்ட்டு தான். இருங்க நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாட்னேன்னு பார்த்தீங்களா, அது இந்த மேட்ச் தான். அதனால் இந்த மேட்ச்சை நம்ம போய் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போவே காட்டுறேன் பாருங்க. இந்த மேட்ச் செம்ம மேட்ச், என்னோடய ஃபேவரட் மேட்சாக இருந்துச்சு. அண்ட் வரலாறு முக்கியம் அமைச்சர். அதனால்
ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ வரைக்குமே ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படியே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு விளாக் பண்ணுறதுன்னு வந்து விளாகும் பெருசாக வரதில்லை. எப்படியாச்சும் இந்த டிசம்பர் 2 இல்லை ஜனவரிக்குள்ளே ஒரு விளாகை உங்களுக்கு போட்டுடுறேன். எப்படியாச்சும் போட்டுடுறேன் ட்ரை பண்ணி. ஆல்ரெடி கேம் கண்டென்ட்டு இத்தனை நாள் கழிச்சு போகிற இடம் என்னைக்கிட்ட நீ விளாக் கண்டென்ட்லாம் போடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போடலாம் கைஸ், அதுக்கு ஒரு டைம் அமையும். நானும் அது கண்டென்ட்டு தான் தேடிட்டுருக்கேன். கண்டென்ட்டும் கிடைக்கல, ஆளும் கிடைக்கல. கூடிய சீக்கிரத்தில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன விளாக் போடுறது என்ன ஏதுன்னெலாம். வீக்கெண்ட்ஸ்லையாச்சும் ஒரு வீடியோ அட்லீஸ்ட் போட்டுடணும். இதோ சொன்னல இங்கே மேலே டைமர் ஓடும். அந்த டைமருக்குள்ளே நம்ம போகணும். இருங்க, இந்த இன்னும் 1 மினிட்குள்ளே நாங்கள் போகணும். அச்சோ, இப்போ நான் ரெடியாக இருக்கேன் கைஸ். அச்சோ இருங்க, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம், +6 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் எடுக்கிறதுனால சத்தியமாக நான் வரைக்கும் புரியல. நான் ஃபஸ்ட்டு டைம் விளாண்ட போது இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஓகே, யாரா அது மாசம் 1 இவ்வளோ பேர் கொயான்னு இருக்கு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல நான் அங்கே போயிட்டு தான் கண்டினியூவே பண்ணினேன். ஸோ ரோப்ளாக்ஸும் விளாடுறதே இல்லை. அந்த கேமை ஆக்சுவலாக நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஒரு கேம் தான் இப்போ நான் கண்டென்ட்டுக்காக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D விளையாடிட்டு இருப்போம். அந்த கண்டென்ட்டும் இப்போலாம் வரதே இல்லை. ஃபஸ்ட்லாம் அப்டேட்டை பற்றி போட்டுட்ருப்பேன் இந்தியன் பைக்ஸில். இப்போலாம் அது போடுறதே இல்லை. ஒரு சைடில் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணுறேன். எல்லா விளாகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2025 வர மாதிரி பார்க்கலாம். இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் 7th நான் போகிறேன். நான் 8th 9th 10th தான் கொஞ்சம் வீடியோ வருது. 9th வரைக்கும் மற்றபடி நான் கிளியராக தான் இருக்கேன். எல்லாமே கண்டென்ட் கொடுக்கணுன்ட்டு. மற்றபடி 10thலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு வருமானே எனக்கே தெரில. பார்த்தீங்கன்னா 1 மினிட் இருக்குது ஸ்டில். பட் 3 தடவை 6, இந்த தடவை 60 பாயிண்ட்ஸ். பார்த்தீங்களா, இன்னும் ஒருத்தலாம் அங்கேயே இருக்கிறீங்களா நீங்களாம். அந்தமாரி நானும் இந்த மாதிரி நூபாக இருந்தேன். இப்போ போக போக விளையாடி கொஞ்சம் ஹேக்கருன்னெலாம் சொல்கிற அளவு இல்லை, ப்ரோ லெவலில் இருக்கேன். அந்த மாதிரி ஹேக்கர் லெவலில் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஹேக்கர் ஆகணும்னு எனக்கும் ஆசை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போடணும். அந்த எஃபர்ட்லாம் நம்மக்கிட்ட இல்லை. மெயினாக இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அவுட் ஆடுறதுலாம் நம்ம கல்ச்சர். இங்கே பாரு. ஸோ வாங்க விளையாடலாம். இந்த தடவை ECTCலாம் நானும் பார்க்குறேன். பட் ஓகே வந்தாச்சு. ஸோ நம்ம இப்படி பண்ணலாம். ஹே பால், இது நம்மளாலே முடியுமா? இரு, திருப்பி ஒரு பால் மாதிரி போகிறேன். ஐயோப்பா, வேறு லெவலு. ஆனால் இதுக்கு எதுக்கிட்ட 300 செகண்ட்ஸு? நான் 1 செகண்டில் முடிச்சிடுவேன் அதெல்லாம். பட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் அப்படி முடிய முடியல கைஸ். நீ அப்போல்லாம் ஒரு விட்டு விடாமல் நீங்களும் கேட்பீங்க. இருங்க, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரம்மா என்ன சொடக்கு கேவலமாக தான் நீ பாடுறேன்னு சொல்லுவீங்க. நல்லா கேட்குது. டேய் 8th பொசிஷன்ரா. தேவையில்லாமல் இந்த பட்டன் அமுக்குறேன். எஸ், +54 பாயிண்ட்ஸு. அண்ட் நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரியை கூடிய சீட்டில் பில்ட் பண்ணிடுறேன். STG டீம்ஸ் ஹாஸ் வான் த கேம். நம்ம டீம் தான் ஜெயிச்சிருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு? நமக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டா? வா வேற லெவல். சம்மந்த மேலாம் நடுவில் ஆடெலாம் கொடுக்குறாங்க.
ஏனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த கேமு. இருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு நம்ம போக போகிறோம். அடுத்த ஈவெண்ட்டுக்கு. ஆக்சுவலி இது முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலி முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ இருங்க, இது முடிக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட்டே. ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. வாங்க அங்கே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சர்வர் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு டோர்னும் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ முழுக்க டோர்னமெண்ட் தான் விளையாடிட்டுருக்கோம். ஈவெண்ட் தான் விளையாடிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் எல்லா ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு தான் போவேன். 5 ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போயிட்டு. ஸோ பிவட் புஷ் தான் வந்துருக்கு. ஈஸி தான். இதுக்கு போய் 300 செகண்ட்ஸ் தருவாங்க பேருங்களா. அதுதான் 90 செகண்ட்ஸ் தான் இந்த தடவை திருந்திட்டாங்க போல். 3 மினிட்ஸ் தான். ஆஹா, கரெக்டாக இருக்கு. ஓகே. சொடக்கு போட்டேன். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் தான். பட் இது அனிருத் மியூசிக்குங்கிறனால நான் பாடிட்டே இருக்கேன். வந்தாச்சு. அதுக்காக ரஜினியோட ஹேட்டர்னு நான் சொல்ல மாட்டேன். அவரையும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஆக்சுவலி போன வருஷம் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. அதை பற்றி பேசுகிற டைம் இல்லை நமக்கு. இப்போ 54 செகண்ட்ஸ் மோர். ஆடா பாவிகளா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? பிவட் புஷ்ஷில் போய் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்களேடா. ஏதாச்சும் வின்னாயிரணும். டும். எங்கே போகிற அடச்சா. ஜஸ்ட்டு இருங்க, அங்கே போய்ட்டாச்சும் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை. நான் ஜம்பு விட நமக்கு தானே நினைக்கிறேன். அவ்வளோதானே. நான் பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. இன்னும் 1 பாயிண்ட் கிடச்சி 0 பாயிண்ட் அப்புறம் போயிருந்தேன்னா அவ்வளோதான், அவுட்டு. ஜஸ்ட்டில் நான் தப்பிச்சுக்கிட்டேன். மற்ற தடவை 60லேருந்து 70 பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்தே ஆகணும். ஆக்சுவலி இதுதான் இது ஸ்பெஷல் வீடியோங்கிறனால ஈவெண்ட்டாக தான் போடுறோம். 300 வீடியோங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு சேனலோட பாப்புலாரிட்டி வேணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வந்தாச்சு. இங்கே வந்துட்டோம். ஓகே. ஃபஸ்ட்டில் அந்த காலத்துலலாம் நான் போகவே மாட்டேன். அதிலலாம் இப்போ தான் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கேன். வந்துருச்சு, ஆனால் நான் ஏறலை. இதுதான் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணும். உண்டாச்சு. ஓகே, அது நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். பட் நம்ம தான் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும். ஓகே, இப்படி தான் இதெல்லாம் விளையாடி அவ்வளோ காலம் ஆயிடுச்சு. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாரும். ஏன்டா ஜம்ப் பண்ணனா முத்தமான்? இது இதோ வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இன்னும் 1 மினிட் தான் டைம் இருக்கு. நம்ம வந்துருச்சு. பட் நம்ம ஏறலாம் மட்டும். ஓகே. தூரம் அனுப்பும். எல்லா தடவையும் இந்த இடத்துல தான் நான் அவுட் ஆகிருக்கேன் நிறைய தடவை. ஓகே, ஜஸ்ட்டு ஓகே. நான் இந்த தடவை கிராண்டாக கொடுத்துட்டேன். 42 பாயிண்ட்ஸ். எஸ், நம்மளோட சேனலுக்கான அஃபிஷியல் ஐடென்டிட்டினா இதுதான். நிறைய தடவை அன்அஃபிஷியல் ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு. இது அஃபிஷியல் ஐடென்டிட்டி. அதாவது நான் விளையாடும்போது பர்சனலாக
இது நம்ம சேனலுக்கான, அதாவது எனக்கான ஐடென்டிட்டி நம்ம சேனலில் கிடச்சதில்லை, இந்த தடவை கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ஐடென்டிட்டியை நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். மற்ற சேனல்காரங்களாம் நம்ம சேனலை பார்த்து போடாமல் போடுவாங்க, அந்தளவுலாம் நான் ப்ரோபரியில் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் லைக் அந்த மாதிரி. ஓகே, அடுத்து என்ன லெவல் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை சொல்ல வந்துட்டுங்க, நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அச்சோ, இதுவா தப்பிச்சு வருது, பெரிய விஷயமா இருக்குமே. ஓகே அப்படியே தப்பிச்சிடலாம். பட் என்ன, ஏதாச்சும் ஒரு சைடில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த இது மட்டும் ஆரம்பிக்காமல் இருக்கணும். ஆரம்பிச்சிருச்சுடா, அது இல்லாத சைடாக பார்த்து ஓடணும். ஏய், அடிச்சிருச்சு. நம்ம இந்த லெவலில் அந்த எலிமினேட் ஆகல இன்னும். பட் அதை ஒருத்தங்கள் வாட் ஹேப்பன் கைஸ், எனக்கு ஒன்றுமே தெரில. ரவுண்ட் ஓவர் குவாலிஃபைடு. எஸ்டிஜி டீம் ஹஸ் won the கேம். ஓகே, நம்ம டீம் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு. நமக்கு இல்லையா? நமக்கா? ஒன்றுமே புரியலையே. அச்சோ, ஆக்சுவலி ஆடு வந்துருச்சு, இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இருங்க, போயிட்டு ஏதாச்சும் ப்ரைஸ் இருக்கா இல்லையா. 8 ஆகிடுச்சு. ஓ மை காட், வேறு லெவல். 6 இப்போ 8 ஆகிருக்கு. அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் கைஸ் நம்ம சேனலோட ஐடென்டிட்டி. இப்போ அடுத்த மேட்ச்க்கு பார்க்கலாமா? இன்னும் ஈவெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் ஈவெண்ட்டு. இன்னும் இந்த 2 ஈவெண்ட்டை மட்டும் ப்ளே பண்ணி பார்ப்போம். இது முடிச்சுட்டு அவ்வளோதான், வீடியோ வின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலோட ஈவெண்ட்லாம் எப்படி விளையாடுறது, இதுக்கடுத்து இந்த மாதிரியே வீடியோ போடலாமா, இல்லை கேம் பிளேஸ் வீடியோ போடலாமா? நான் மற்ற கேம் பற்றி சொல்ல, ஸ்டம்பிள் கைஸை பற்றி சொல்கிறேன். ஸ்டம்பிள் கைஸில் ஈவெண்ட் மட்டும் விளாட்லாமா, இல்லை கேம் பிளேஸும் விளாட்லாமான்னு சொல்லிடுங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தரமாக கொடுக்க முடியும். ஓகே, வந்துருச்சு ஸ்பேஸ் டாப். நான் அப்போவே ஃபஸ்ட்டே பார்த்தேன் வந்து ஸ்பேஸ் டாப். ரொம்ப நேரம்லாம் வேணாம், எவ்வளோ நேரம் சர்வே ஆகணும். போச்சு. இதுதான் எனக்கு இந்த கேமில் பிடிக்காதது. எலிமினேட்டட். சரி விடுங்க, நான் எல்லா ஈவெண்ட்டையும் ப்ளே பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன், ஜெயிக்கிறேன்லாம் சொல்லலை. அது ஒரு நாள் இதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வீடியோஸ் போடலாம். ஜெயிக்கிற வரைக்கும் நான் விடாமல் ட்ரை பண்ணுற மாதிரி. இந்த வீடியோவே 18 நிமிஷம் டியூரேஷன் போயிடுச்சு. அதுவும் ஒரு காரணம். அதோட எனக்கு ஸ்பேஸ் ட்ராப்புங்கிறது வரவே வராது. மணி ட்ராப்பில் கூட ஏதோ சர்வை பண்ணிடலாம். அந்த ஸ்பேஸ் ட்ராப் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக் இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். தொண்டையும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால நல்லா இருக்காது. ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது சேனலோட நெட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 297 வீடியோஸ் இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இந்த 3ஆவது இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். நம்ம ப்ரோ ஓகே ப்ரோ கொஞ்சம் ப்ரோ போய்க்கிறேன் ப்ரோ. மனசிலாயோ மணல்லே, ஐயோ மனசிலாயோ ஏறாரம்மா நீ அச்சோ. இருங்க, அங்கே போயிட்டு வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், எலிமினேட்டட் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட்டை தான் போட்டுட்ருந்தோம். சரி, இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போயிருங்க. இன்றைக்கி நான் இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே 2 கப்பு வாங்கிட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் 2 ஈவெண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒன்று ஆட் வந்துடுச்சு. எல்லா ஈவெண்ட்டும் இருக்குது. 5 ஈவெண்ட்டும் எனக்கு ப்ளே பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அன்பிரேக்கபிள் ரெக்கார்டான 8 கப்பை நம்ம தொட்டுட்டோம். அது யாராலையும் இல்லை, ஒரு சில பேர்லாம் 9, 10லாம் வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் 8வது கப்பே அடிக்கிறேன்.
அண்ட் இதை தாண்டி என்ன கேம் ப்ளே போனான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனுஷன் பை பை சொல்லுங்க. தடா வரட்டா. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் 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 கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.